காப்பாற்றியதனால் அல்லவோ அச்சண்டாள காஷ்டாங்கன் தண்டனைக்கு தப்பி இவ்விடத்தில் வந்து சேர்ந்தேன். என்னை மேலும் இவ்விடத்திலே தங்க வைத்து விட்டால் நான் காஷ்டாங்கனை ஒழித்து மணிமுடி ஏந்தி அரசு புரிய வேண்டும். என் கடமைகளை செய்ய வேண்டாமா? ஜீவகா, உன் ராஜ்யம் அடைந்து சுகவாழ் வாழ்வதற்கு இன்னும் 1 வருட காலம் பொறுத்திருக்க வேண்டும். அப்படி நீ பொறுமையுடன் இருப்பேயானால் யாவரும் கண்டுகளிக்கும்படி சமயத்திற்கேற்ற சரிதம் பெற்று பல வெற்றிகள் உன்னை வந்தடையும். இதுவே நான் உனக்கு அளித்த வரம். அவ்வாறே செய்கிறேன் தேவா. மேலும் என்னை நடு காலகத்திலே விட்டுவிட்டு சென்று விட்டால் எனக்கு எவ்வளி செல்வது என்றே தெரியவில்லை. நான் எவ்வளியாக அடுத்த நகரம் அடைய வேண்டும்? தேவகா, இதோ தெரியும். இந்த காடகம் வழியாக சென்றால் அடுத்த நகரம் ஆகிய பல்லவதேசம் வரும். நீ வழியாக செல். தேவா, நாங்கள் தேவலோகம் சென்று வருகிறோம். இக்காலகத்தை கடந்து நான் பல்லவதேசம் அடைகிறேன். அவ்வாறே சென்று வருகிறேன். சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். யாரெங்கே? காவலா, நான் அழைத்ததாக என் மகன் லோபலன் அழைத்தவா? மகனாக பிறந்து லோகபலன் என்று பெயர் பெற்று சீரு சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இளவரசே, தங்களை தந்தை அழைத்துக் கொண்டு வருகிறார். வாருங்கள் செல்லலாம். செல்லலாம், வாருங்கள்.
தகுந்தவரன் எங்கு இருக்கிறான் என்பதை கவனிக்காமலே இருக்கின்றாயே. கவனிக்காமல் இருப்பேனா? கூறிய அன்பு பாசம் எனக்கு இருக்கிறது. விடைகொடுங்கள். நான் சென்று பதுமைக்கு மனவனம் தேடி வருகிறேன். புறப்படும் மகனாக செல்வான். தூரல் வந்து நிறுத்திட்டான். புளி வச்சிருக்கேன் நானு. நான் வச்சுக்கிறேன். லைட்டு தூரல் போட்ட வெடிச்சிருக்கேன். பல்பு போய் அதான் அந்த லைட்ல தான் இருக்கு. வச்சிருக்கேன் நான் ஒரு டவுல் வச்சிருக்கேன். ஆதி பகவான் முதற்றே உலகு வான்புகழ் வள்ளுவன் குரலுக்கு வாங்க கணபதி அரசருக்கு மகளாக பிறந்து பதுமை என்று பெயர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நான் அழைத்ததாக எனக்கு தோழி சந்தனத்தை அழைத்தேன்.
அது இந்தாண்ட போறதா அது அந்தாண்ட போறதா? சரியா, முதல்ல எட்டு போடுற ஒண்ணு போட்டு பார்ப்போம். ஏம்மா இந்த வீட்டு? ஆமா டேய். ஏண்டா அப்பா? அடிக்கம்மா நீ நல்லா அறியா போறதான் கொண்டு குடுக்குறா. யார உங்க பேர் சொன்னானடா? ஏண்டா உனக்கு யாரடா பேர் யாரடா? உனக்கு யார் நீ யாரா நான் சொல்லடா. ஏய் யாரே ஆளு நம்பர் குடுங்க அடுத்து பாரு. சொல்லி நிச்சயிக்கிறான். என்ன நம்பர் அப்ப உனக்கு வேணும்? அடி எட்டு போடுற ஒண்ணு போடுற எட்டு நம்பர் ஏதா தேவை அடுத்து விட்டா. ஏண்டா பாவி 18 ஆயிடுச்சு. பாவி 18ஆ? 18மா ரச்சின் பாரு. சரி 81 நம்பர் கூட போய் கட்டி பார்க்கலாம். ஏய் குட்டிங்கடா போ. நீ குட்டா என்ன குட்டிங்கடா? அதே கட உள்ள வெளிய வராத. உள்ள போ. சரி யாரா உள்ள? யாரையா வெளியில? நான் வெளியில அப்ப உள்ள வந்துடா. வெளிய வா. எங்களுக்கெல்லாம் ஒரு நேரம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் வருவோம். வேலை வெட்டியில சும்மா வரல, எப்பவும் அப்படி ஆட்டம். நீ வந்து அடக்க உடக்கமா வேலைக்கு வர. ஆமா அப்படியே செல்லுவா. மங்களம் உண்டாகட்டும். தோழி சொல்லுங்களாம்மா. நாம் இதுவரை நந்தவனத்தை பார்த்ததே கிடையாது. ஆகையால் எனது தந்தையிடம் சென்று சொல்லிவிட்டு நமது நந்தவன வினோதங்களை பார்த்துவிட்டு வரலாமா? அப்படியே செய்யலாம், வாருங்கள். மங்களம் உண்டாகட்டும். மகளே என்று இல்லாமல் நீங்க காரணம் என்ன? இதுவரை நந்தவனத்தை பார்த்ததே கிடையாது. இன்னும் சில நாட்கள் கழித்தால் எனக்கு தெரிந்துவிடும். ஆகையால் நமது நந்தவனத்தை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று ஆசையாக இருக்கிறோம். அவ்வாறே சென்று வாருங்கள். அரசே, நாங்கள் இருவரும் மங்கையராக செய்வதால் உடனே நமது அரண்மனை காவலனை கூட ஜாக்கிரதையாக அழைத்து சென்று வாருங்கள். அடியார்களை காக்கும் பொருட்டு அகமகிழ்ந்து திருமலை சத்திர பதில் அமர்ந்துள்ள சிகாமணிநாதா, என் பாதாபூஜ கமலங்களை அனுதினமும் மன்றாடி வணங்குகின்றேன். அருள் புரிந்து
ஆதரிப்பு நாம் தேவன் சொல்படி பல்லவ தேசத்தில் உள்ள நகரத்தை அடைந்துள்ளோம். நகரத்தை அரசன் என்ன நிலையில் அரசு செய்கிறார் என்பதை அறிவதற்காக அரசன் வேலைக்கு செல்வோம். ஐயா, என் பெயர் ஜீவகன். என் நாட்டின் பெயரையும் என் தாய்நாட்டின் பெயரையும் பிறகு நீங்களே அறியக்கூடும். நான் சகல வினைகளை சகல நன்மைகளை ஏற்றும் சக்தியுள்ளவனாய் இருந்தும் தற்சமயம் சக்தியற்றவனாய் சஞ்சாரம் செய்து வருகிறேன். தாங்கள் கூறியதை பார்த்தால் நல்ல உத்தமன் என்று அறிகிறேன். சரி, சிறிது காலம் எங்கள் அரண்மனை தங்கி இருக்க வேண்டும். அவ்வாறே செய்கிறேன். மகனே லோகபாலா, இந்த நண்பரை அழைத்து சென்று நமது அரண்மனையில் தங்கவை. அவருக்கு அன்னம் மற்றும் தகுந்த அரசு உணவுகளை எல்லாம் கவனித்துக்கொள். வேண்டிய அடிவிட செய்ய நான் தயாராக இருக்கிறேன். வாருங்கள், அவைக்கு சென்று உணவு கொள்ளலாம். லோகபாலா, அவ்வாறே அரண்மனை எங்காகிறது? நந்தவனம் அம்மாவும் தெரியுது. நாம் நந்தவனத்திற்கு வந்து விட்டோம். மிகவும் இயற்கையான காட்சிகள். இவ்வளவு காலமும் நான் எப்பொழுதுமே வீண் காலமே கழித்து விட்டோம். ஆனந்த கூத்தடிக்கலாம் பாருங்கள். தோழி, நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எனது உள்ளம் எல்லாம் மிகவும் ஆனந்தம் அடைகிறது. ஆகையால் நீயும் நமது காவலனும் சென்று ஒரு நடனம் ஆடுங்கள். நீங்க உட்காருங்க, நாங்க ஆடுறோம், நீங்க பாருங்க. நந்தவனம் எல்லாம் பாருங்க. என் ஜோடி கூப்பிட்டு வரேங்க. போயிட்டு வரும்போது நீ வரத விட்டு பாதி வயசு ஆயிடுச்சு. பாதி மீது கருப்பாக்கு பாதி மீது விளையாக்கிட்டு நீ நான் ஒரு டூ எடுப்பாங்க. நல்லா ஜனங்க கலையுது பாரு. நீ மாசமா கருமா என்னதான் சொன்னேன்? போன மாதம் சொன்னேன். உங்கள்தான் ஆத்து மனத்து மீனே நம்ம எடுத்து போயிட்டுவேன். ₹1 தாரே உனக்கு ஓட்டியான தாரே. நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே ₹2 தாரே உனக்கு கட்டுப்பட்டு தாரே. முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். ₹5 தாரே உனக்கு அடாச்சி பழமும் தாரே. நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். ₹6 தாரே உனக்கு அரணையும் தான் தாரே. நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். ₹7 தாரே உனக்கு இழந்த பழமும் தாரே. நீ முன்னாலே போடி, நான் பின்னாலே வாரேன். ₹9 தாரே உனக்கு உள்பாடி வாங்கி தாரே.
₹10 தாரேன் உனக்கு கட்டு மத்தியம் தாரேன் முன்னாலே போடி நான் பின்னாலே வாரேன் சரி வா டேய் தோழி என்ன பாட்டு பாடுனீங்க பாட்டியா நீங்க பாருங்க பாப்பா நான் அவங்க பாடுனதெல்லாம் ரொம்ப சீப்பு. Cheap, ₹1, ஒரு ₹2, ரூபாய் பாட்டு ₹3 பாடுங்க. நீ காஸ்ட்லியா பாடுவாமா? நிக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே கண்ணம்மா யாருமே கண்ணம்மா நீ நம்மள கண்ணம்மா யாருமே கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே கண்ணம்மா யாருமே கண்ணம்மா நீ நம்மள யாருமே கண்ணம்மா போராட போராட பந்தரோடு பெரியரோடு ஒரே ஒரு பாடலிலே என் மனதை கவர்ந்து விட்டாய். எனக்கு ஆனந்தம் சொல்ல முடியவில்லை, அந்த அளவுக்கு அதிகமாகி விட்டது. அதனால் மறுபடியும் இன்னொரு பாடல் பாடு. இன்னொரு பாட்டு அடி பஞ்ச குருவி உஜலா கோழி நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆகையால் நமது நந்தவனத்தில் பூக்களை பறித்துக் கொண்டு நமது அரண்மனைக்கு செல்லலாம். அப்படியே செய்யலாம் அம்மா. நான் இந்த பக்கமாக பூக்களை பறிக்கிறேன், நீ அந்த பக்கம் ஆமா பூக்களை பறி. ரெண்டு பேரும் ஒரு பக்கமா பிரிஞ்சிட்டு பாருங்க, பக்கத்துல பெரியங்க. கோழி பூக்களை பறிக்கும் போது எனக்கு பாம்பு தீண்டி விட்டது. ஆகையால் மார்பு எல்லாம் அடைக்கிறது, மூச்சு எல்லாம் நின்று பாம்பு கட்டிச்சோமா? ஐயோ பாம்பு கடித்துவிட்டதாம் என் இளவரசி. நான் என்ன செய்வேன்? ஐயோ நாம் இங்கேயே அழுது கொண்டிருந்தால் நம் இளவரசியின் உயிர் போகிவிடும். நாம் இப்பொழுதே சென்று அரசருக்கு தெரிவிக்கலாம். காவலா, நீ என் இளவரசி இங்கேயே பார்த்துக்கொள். நான் இப்பொழுதே சென்று அரசருக்கு தெரிவிக்கிறேன். சந்தானம் என்ன ஓட்டை நடைமாக வந்து கொண்டிருக்கிறார். ஆமாம் என்ன தெரியவில்லை, அருகில் வர பார்க்கலாம். சந்தானம் என்ன ஆயிற்று? நீ மட்டும் தனிமையாக வருகிறார். அரசே, நான் என்ன சொல்வேன்? நானும் இளவரசியும் நந்தவனத்தில் பூக்களை பறித்துக் கொண்டு இருக்கும் பொழுது திடீரென பதுமையை பாம்பு தீண்டி அங்கேயே மார்படித்து விழுந்து விட்டார். என்ன, பதுமை பாம்பு கடித்து விட்டதா? ஆமாம் மகனே, நான் முன்னதாக சென்று நந்தவனம் செல்கிறேன். நீ வைத்தியரை அழைத்து வா. சந்தானம், என்ன இது? தந்தைக்கு பாம்பு கடித்து விட்டது. தந்தை சொன்னபடி அதுக்கு அழைத்து செல்கிறேன்.
லோகபாலன் ஓட்டம் நடுங்க ஓடி வருகிறார். என்ன வந்து தெரியல. என்ன லோகபாலா? தங்கைக்கு பாம்பு கடித்து விட்டது. அப்படியா? என்ன செய்ய மருத்துவ யாரும் இல்லை. நீ முன்பாக நந்தவனம் செல். எனக்கு சில மூலிகை வைத்தியம் தெரியும். நான் மூலிகை எடுத்துக்கொண்டு வருகிறேன். நீ தைரியமாக இரு. மகளே பதுமை, என்னம்மா இது? அன்பான மகளே